கிருபாக்கா வந்து என்னுடைய சபையினுடைய பஞ்சாயத்து குழுவினுடைய செயலாளர். எனவே அவர்களுக்கு திருச்சபை சார்பிலே வரவேற்பு கொடுக்குறோம் அப்படின்றது வேறு. பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வளர்ந்த விதம், நான் 4 பெண் பிள்ளைகளோடு பிறந்தவன். ஒரு அண்ணன் உண்டு, 4 சகோதரிகள். யாராக இருந்தாலும் வந்து என்னுடைய சகோதரிகள் தான். எனவே அந்த விதத்திலே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களாக இருக்கின்ற எங்களுடைய சகோதரிகளுக்கு ஒரு வெகுமதியை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் வழங்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை சீருடையாக இருக்கலாம் என்று விரும்பி 3 பேருக்கும் ஒரே விதமான யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதை இந்த நேரத்தில் வழங்கி அவர்களை மகிழ்விப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியிலே மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இந்த உள்ளூரினுடைய மகள் இந்த இடத்திலே பணி செய்வது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி அவங்க சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இது முன்னாலே தெரிஞ்சால் இன்னும் கூட சிறப்பாகவே செஞ்சுருப்பேன். நான் இங்கே ஒரு வளைகாப்பே நடத்தியிருக்கலாம் என்றாலும் திடீர்னு தான் வந்தேன். என்றாலும் அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி என்பது அவர்களுக்கு பிறக்க போகின்ற குழந்தை ஒரு அதிசய குழந்தையாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நேரத்திலே இந்த அவர்களுக்கு வாங்கி மகிழ்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து எல்லா நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்து இந்த பள்ளியை சிறப்பாக வழிநடத்துகின்ற தலைமை ஆசிரியர் அண்ணன் திருமதி பர்னாஷா அவர்களுக்கு 1000 என்ற முறையிலும் 1000 என்ற முறையிலும் சிறப்பு செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்மஸ் நற்செய்தி இல்லையா சொல்லி வச்சு எல்லாரும் தனித்தனியாக யோசிச்சுன்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விதமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். விளக்கு இருக்குல்ல, விளக்கு இருக்கா? விளக்கு எதுக்கு? விளக்கு எதுக்குன்னா ஏத்துறதுக்கா? வெளிச்சம் கொடுப்பதற்கு இல்லையா? விளக்கு எதற்கு? இருளை அகற்றி ஒளியை தருவதற்கு தான் விளக்கு. இருளை விளக்கணும், அதற்கு ஒளியை தரணும்னா விளக்கு தேவை. விளக்கு, எண்ணெய், திரி, அப்புறம் அதை பற்ற வைப்பதற்கு ஒரு பத்தி குச்சி இல்லையா? இது எல்லாமே இருந்தால் தான் அந்த விளக்கு வெளிச்சம் கிடைக்கும். நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் சிலர் விளக்காக இருக்கிறோம், சிலர் திரியாக இருப்போம், சிலர் எண்ணெயாக இருப்போம், சிலர் தீக்குச்சியாக இருப்போம். மொத்தத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தர வேண்டும். எல்லா சமயங்களிலுமே வந்து பார்த்தோன்னா கடவுள் ஒளியாக இருக்கிறார் இல்லையா? ஆமாம் தானே? கொஞ்ச நேரம் என்கிட்ட கவனிக்கலாமா ப்ளீஸ்? கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் தான் பேச போகிறேன். கடவுள் ஒளியாக இருக்கிறாருன்னு எல்லா சமயத்திலுமே நம்புகிறோம். ஆமாம் தானே? இந்து சமயத்தில் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? விளக்கு ஏற்றுறோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்று நம்புகிறோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார் நம்புவது என்பது தனிப்பட்ட ஆன்மீகம். நம்ம விளக்கா இருக்கணும்ன்றது தான் கடவுள் நமக்கு சொல்ற செய்தி. சரிங்களா? கடவுள்
ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார், எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறார். ஒளி இல்லைன்னா வச்சுங்க ஒண்ணுமே இல்லை. சூரிய வெளிச்சம் இல்லைனாக்கா ஒளி சேர்த்தல் நடக்கலன்னா நம்மளால உழைக்கவோ பிழைக்கவோ வாழவோ முடியாது. பாதி நேரம் வெளிச்சம் இருக்கணும், பாதி நேரம் ஓய்வு எடுப்பதற்கு இருள் இருக்கணும். ஒளி அவசியமானது. 90களில் பார்த்தோன்னா நாடு முழுவதும் நடந்த ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன? கவனிங்க, 90களில் ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அறிவொளி இயக்கம். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. அறிவொளி இயக்கம் என்பது, தம்பிங்கள அமைதியா போய் நேரம் போய் 2 பேர் அங்கே உட்கார். எதுக்கு அப்படி இடிச்சிட்டு உட்காந்துக்கிற? எழுந்து 2 பேரும் எழுந்து அப்படி உட்கார். இடமா இல்லை போங்கடா. கொண்ட வந்த பிடாரி, ஊர் பிடாரி ஓடிச்சினா அந்த தம்பி தான். இப்போ உட்காந்து இந்த சின்ன பிள்ளையை எழுப்பி விட்டு அவன் உட்காந்துக்கிட்டான். அறிவொளி இயக்கம் செய்த வேலை என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் கையை தாய்ச்சி போடட்டுமே அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் அறிவொளி இயக்கம். அதன் விளைவு என்னன்னாக்க எல்லாருக்கும் கல்வி இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே தலைமை ஆசிரியர் அவர் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டினார், ஆனா அதுல எல்லாருமே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போது திராவிட இயக்கங்கள் 2 இருக்கு இன்னைக்கு இல்லையா? அன்னைக்கு ஒரே இயக்கம் தான். 2 இயக்கமும் சரி மாறி மாறி கல்வியை வளர்ப்பதற்கு தங்களால் இயன்ற பணிகளை 2 திராவிட இயக்கமும், அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்கின்ற போது கல்விக்கென்று சில விஷயங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். லேப்டாப் கொடுக்கிறது, சைக்கிள் கொடுக்கிறது, எதையாகிலும் கொடுத்து எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டில், பிற மாநிலங்களில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் கிடையாது. இங்க உட்காந்துட்டு நம்ம திராவிட கட்சிகளை எல்லாம் திட்டின்னு இருப்போம். ஆனா பிற மாநிலத்தில் போனாங்க கல்வியே கிடையாது. படிக்க தெரிஞ்சாதானே, சிந்திக்க தெரிஞ்சாதானே திட்டின்னு உட்காந்து இருப்பேன். படிப்பே கொடுக்கல, அந்த லெவல்ல தான் இருக்கு. அந்த விதத்துல நாம தமிழ்நாட்டில் இருக்கிறதே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். கல்வி என்கின்ற விளக்கை நாம் பெற்றிருக்கிறோம், அதை வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். வெளிச்சத்தை பெற்று வாழ்வை பெற்றிருக்கிற நாம மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கணும். எந்த கேடில் விழிச்செல்லும் கல்வி சொல்லுங்க, மற்றெல்லாம் மாடல்ல மற்ற பிற. மாடுனாக்கா இப்ப ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்கிறார், மாடுனா மாடு மேய்க்கணும், அதான் செல்வம்னுங்கிறாரு. மாடுனாலே செல்வம். மாடுன்னா கொம்பு வச்ச மாடு இல்ல, மாடு என்ற வார்த்தையினுடைய பொருள் செல்வம். சரியா? ஆகையால் செல்வத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த தலைமுறைக்கு நாம் கல்வி என்கின்ற செல்வத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த செல்வத்தை கொடுப்போம். கடவுள் ஒளியா இருக்கிறார். கடவுள் ஒளியா இருக்கிறார், அவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். நாம விளக்கா இருந்து இந்த சமூகத்துக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளை சுயமாக சிந்திக்கின்றவர்களாக, நல்ல கல்வி அறிவுடையவர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த சமூகம் பல்வேறு விதமான ஒடுக்குதல்களுக்குள்ளே இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல்னாலே ஜாதி அரசியல் பண்றாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த அரசியல் இருக்கிறதுனாலே ஜாதியை கடந்து போய் வாக்கு கேட்டு அந்த அரசியல்வாதிக்கு தான் தெரியும். ஜாதி பார்த்தாக்க இங்க வெற்றி பெற முடியாது. ஆமாவா இல்லையா? நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு யார் சொன்னாலும்
தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அது அரசியல்வாதிகளுக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லிருப்போம், அரசியல்வாதிகள் ஜாதி பண்றாங்க அப்படின்னு. இப்ப இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த சமூகத்தை படிக்க வேண்டும், இந்த சமூகத்தை படிப்பிக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு நாம் ஒளியா இருக்கணும், விடுதலை அளிக்கின்றவர்களாக இருக்கணும். ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது, மத பிரிவினை இருக்கக்கூடாது. மதம் என்பது எனக்கு உள்ளதான் இருக்கணும், எனக்கு வெளியே வரக்கூடாது. இன்னொரு மனிதரோடு பழகுகின்ற போது மதம் பார்த்து ஜாதி பார்த்து பழகக்கூடாது. பாலின பாகுபாடு, ஆண் பெரியவன் பெண் தாழ்ந்தவள் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இயேசு அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம 2023 ஆண்டுகள்ல இயேசுனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு காரணம் 2023 ஆண்டுகள்ல இயேசு சாதியை உடைச்சார். அவர் யூத சமயம் என்று சமயத்துல வந்தாரு. அதுல நிறைய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருந்தது. அதனால அந்த சமயத்தை சீர்திருத்தம் செய்ய முயற்சித்தார். அதனாலதான் அவர் சிலுவையில் அடிச்சாங்க. அவர் சிலுவையில் அடிச்சதுக்கு 3 காரணம். முக்கியமான காரணம் என்னன்னா, யூத சமயம் தான் சார்ந்த சமயத்தை கேள்வி கேட்டார். நீ ஏன் பெண்களை தரக்குறைவா நடத்துற, ஏன் மற்றவர்களை தீட்டானவங்களா பாக்குற, தீண்டத்தகாதவங்களா ஏன் பாக்குற அப்படின்ற கேள்வியை இயேசு முன்வைத்தார். பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க, பெண்களை எல்லா காலங்களிலுமே எல்லா சமூகமே என்னதான் பண்ணுது, 2ஆம் நிலையில தான் வச்சிருக்கு. இயேசு என்ன சொன்னார்னா, எல்லாரும் சமம். கிறிஸ்தவ சமயம் சொல்ற முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, கடவுள் மனிதரை படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவர்களை தம்முடைய சாயலிலே படைத்தார். அப்படின்னால என்னதான் அர்த்தம், எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள். ஒருத்தன் தோல்ல இருந்து தலையில இருந்து பிறந்தவன், ஒருத்தன் தோல்ல இருந்து பிறந்தவன், இடுப்புல இருந்து பிறந்தவன், காலில இருந்து பிறந்தவன் கிடையாது. எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள், எல்லாருமே சமம். இங்கே ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது. எல்லாருமே கடவுளின் மக்கள், கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அந்த அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமத்துவத்தை இயேசு நடைமுறைப்படுத்தினார். சமய பாகுபாடு வேணாம், சாதிய பாகுபாடு வேணாம், இன பாகுபாடு வேணாம், ஆணாதிக்கம் என்பது இருக்கக்கூடாது. பெண்களை மாதவிடாய் காலத்தில் என்ன பண்றாங்க, தீட்டானவங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, சமைக்காத, நீ ஓரமாயிரு, நீ எதுலையுமே கை வைக்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன், இல்லை வேற யாருன்னா செய்யட்டும், நானே பார்த்துக்கிறேன்னு எந்த ஆம்பளையும் சொல்றது இல்லை, நீ செய்யாத இன்னொருத்தர் செய்யட்டும். இந்த விதமான பாகுபாடுகளை எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ன பண்ணாரு, அகற்றினார். அப்பவே என்ன பண்ணாருன்னா, பெண்கள் இந்த மாதவிடாயின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு பரிசுத்தமானது. நம்ம தான் எல்லாம் ஊருக்குள்ள என்ன சொல்லுகிறான், தீட்டுன்னு சொல்லியிருக்கிறான் சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுக்குவோம். ஒரு குழந்தை 12 வயசு ஆகி, இல்லை 14 வயசு ஆகி, 16 வயசு ஆகி பூ பெய்தாமல் இருந்தால் அந்த குழந்தைய பெற்ற அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம புள்ள பெரிய பிள்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு பயம் வரும். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க கேட்பாங்க, என்ன உன் பிள்ளை பெரிய பிள்ளையாச்சா, இன்னும் சடங்கு வைக்கலையா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஏன்னா பெரிய பிள்ளை ஆனால் தான் என்ன பண்ண முடியும், படித்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது கல்யாணம் பண்ண முடியும். வயசுக்கு வராத ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியுமா, பண்ணுவோமா, பண்ண முடியாது. ஏன் கல்யாணம் பண்ணுறோம், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். அப்போது பூ பெய்துதல் என்பது ஒரு பரிசுத்தமானது. அதுக்குனால்தான் பைபிள் என்ன சொல்லணும்னா, பெண்கள் கோ கிரியேட்டர் ஆஃப் காட், கடவுள் படைக்கிறவர், பெண்கள் யாரு, உடன் படைப்பாளர்கள். அந்த விதமான பரிசுத்தத்தை தான் என்ன பண்ணுது இந்த சமூகம், தீட்டு என்று சொல்லுகிறது. இயேசு அதை என்ன பண்ணாரு, இல்லை, மாதவிடாய் என்பது தூய்மையானது என்று இயேசு சொன்னார். ஆகவே ஆணாதிக்கம் என்பது இருக்கக்கூடாது, பாலின பாகுபாடு கூடாது, வர்க்க பாகுபாடு, பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. உன்னிடத்திலே நிறைய பணம் இருக்குதா, அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு. உன்னிடத்திலே 2 வஸ்திரம் இருந்து உனக்கு பக்கத்தில் இருக்கிற வஸ்திரம் இல்லாது இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. மகாபாரதம் படிக்கிறோம்ல, மகாபாரதத்தில் இருக்கிற 2 கேரக்டர் மாத்திரம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் சேலையை உருவுறான், ஒருத்தன் சேலையை
கொடுக்குறான். சேலையை உருவுறவன் பாவி, சேலையை கொடுக்கிறவன் தெய்வமாக மதிக்கப்படுகிறான் இல்லையா? அப்போ நாம் இங்கே வாழ்வு கொடுக்கின்றவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை வாழ்விழக்க செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. இது கடவுள் வகுத்த நீதி. ஆகவே நமக்கு இருக்கின்ற வாய்ப்பு, நமக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அதிலே பெற்றுக்கொண்டதிலே சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன உதவிகளை நமக்கு அடுத்து தேவையில் இருக்கின்ற மக்களோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக கடவுளை இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். கடவுள் மேலே இருக்கிறார் நம்புகிறோம். நாம் மற்றவர்களுக்கு தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுகின்ற போது கடவுள் பூமிக்கு இறங்கி வருகிறார். இந்த கடவுள் அப்படிதான். கடவுள் மேலே இருக்கிறார் நம்புகிறோம். கடவுள் மனிதனாக வந்து பிறந்ததினாலே கடவுள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வழங்க வேண்டும். கம்யூனிஸ்ட கோட்பாடாக இருக்கட்டும், திராவிட சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாமே என்னதான்? ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், இன்னொன்று அனைவருக்கும் அனைத்தும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு அரசியல்வாதி தான் செய்யணும்னு இல்லை, எல்லாமே அரசியல் தலைவர் தான் செய்யணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்தா தான் வந்து நம்மள ஒருத்தர் தான் அரசியல்வாதி இல்லையா? இப்போ நாம் தான் செய்ய வேண்டாம். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவையை அறிந்து நான் அவர்களுக்கு உணவு தேவைப்படும் போது உணவும், உடை இல்லாதவர்களுக்கு உடையும் கொடுத்தால் அங்கே கடவுளை நாம் கொண்டு வருகிறோம். அங்கே கிறிஸ்து பிறக்கிறார், அங்கே கிறிஸ்து வாழ்கிறார். நாம் கடவுளாக என்ன பண்ணோம்? கடவுளினுடைய பிரதிநிதியாக செயல்பட வேண்டும் என்பதை கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்பதை உணர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். நம்மாலான இயன்ற உதவிகளை தேவையில் உள்ளவர்களுக்கு, ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், கணவனை இழந்த பெண்கள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற போது கடவுள் அதை பெற்றுக்கொள்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி திருமறை சொல்லுது. ஆகவே ஏழைகளுக்கு உதவி செய்வோம். ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைம்பெண்களாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கின்ற போது கடவுளை நாம் அவர்களுக்கு காண்பிக்கிறோம். நாம் உதவி செய்யும் போது அந்த உதவி பெற்றுக்கொள்ளும் யாரா பார்ப்பாங்க? நம்மள கடவுளே வந்திருக்கிறார். ஆகவே தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுவோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி அனைவருக்கும் நிறைவாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த சேதுவிராயங்குப்பம் மக்கள் கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், உறவின் முறைகள், உடன்பிறப்புகள் எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு கோரிக்கை, இந்த பள்ளிக்கூடத்தில் நான் கரஸ்பாண்டாக இருக்கிறேன், ஐயா தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு, அக்காமாருங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பள்ளிக்கூடம் எங்களது கிடையாது, சரிங்களா? இந்த பள்ளிக்கூடம் சேதுராயங்குப்பம் மக்களுடைய பள்ளி, சரிங்களா? வி ஆர் த சர்வன்ஸ். நாங்கள் இங்கே ஒரு காலகட்டம், இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு வேறு ஒருத்தர் வருவார், இன்னைக்கு ஐயா இருப்பார், வேற ஒருத்தர் இருப்பார். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் யாருது? உங்களுடையது. நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே உங்கள் பிள்ளைகளை சேர்த்து இந்த பள்ளிக்கூடத்தை ஏற்கனவே, இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் வந்து நடுநிலை பள்ளி. போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாதனால அதை எலிமெண்ட்ரி அளவில் நடத்திட்டு இருக்கிறோம். வருகின்ற ஆண்டிலே தலைமை ஆசிரியர் அதற்கான ஆசிரியர் பெருமக்களோடு அதற்கான முனைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு 50 பிள்ளைகள், 6 முதல் 8 வகுப்பிலே வந்து ஒரு 50 பிள்ளைகளை நீங்கள் இங்கே சேர்ப்பீர்களானால் இந்த பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தி இன்னும் வளமாக, இன்னைக்கு நடக்கிறத விட பிரம்மாண்டமான முறையிலே இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை நிகழ்த்தி அதன் மூலமாக நம்முடைய கிராமத்தை மேம்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம். இது உங்களுடையது, உங்களால் தான் இது வளருமே தவிர நாங்கள் வருவோம் சர்வெண்ட், நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்வோம், நான் போனாக்க இன்னொருத்தர் இந்த இடத்துக்கு வருவார். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், இது உங்களுடைய சொத்து. இது நம்ம கை விட்டு போச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு எல்லாமே புதிய கல்விக் கொள்கை வந்துக்குது இல்லையா? என்ன சொல்லினுக்கிறாங்க? குலக்கல்வி. எல்லாம் உங்கள் அப்பா என்ன தொழிலை செய்தாரோ அந்த தொழிலை செய்யுங்க. அப்போ ஜாதி ரீதியான தொழிலுக்கு நாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு நமக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுகின்ற ஒரு அச்சம் நிறைந்த சூழலே இருக்கிறோம். அதனாலே இந்த பள்ளிக்கூடத்தை பாதுகாப்போம். பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை எதை சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலாம், சரி கல்வியை கொடுத்துருங்க. அதுதான் அவங்க கிட்ட இருந்து நீக்க முடியாத சொத்து. அது இருந்தால் போதும், அவங்க வாழ்ந்துக்குவாங்க. வேற எது சேர்த்து வச்சு கல்வி கொடுக்காம போனாலும்
அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, சர்வை பண்ணுறது கஷ்டம். நம்ம எப்படி வேர்வை சிந்தி ஐயல் இருந்தோமோ அதே போல் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே இவற்றையெல்லாம் மனதிலே கருதி கல்வி என்கின்ற செல்வத்தை பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு கல்வி என்ற விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை காண்பிப்போம். இந்த சமூகம் தலைமுறையாக வாழ்வு பெற நாம் நம்மை விளக்காக மாற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2024ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும், கிறிஸ்துமஸ்னால் ஒருவேளை கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம்தான், வருகிற புதிய ஆண்டு அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கு கடவுளின் பெயராலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி செல்கிறோம். கண்டு கழியுங்கள், கொஞ்சம் அமைதி காருங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. வாய்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கைக்கு கொஞ்சம் சத்தத்தை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க உற்சாகமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். அனைவருக்கும் நன்றி.